இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியார். தேடி சோறு நிதன்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை ஊடிக்கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியார். ஸோ பாரதியார் அப்படின்னாலே தெரியாதவர்கள் யாருமே இல்லை, அப்படிதானே? ஸோ அதனால இன்னைக்கு பாரதியாரை பத்தி பார்க்கலாம். ஸோ இவருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்ல போனா இவர் அவருடைய பேர்ல இருக்கு பாருங்க, மகாகவி. ஸோ மிகப்பெரிய கவிதையாளர் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று சாதாரண மொழி நடையில் கவிதை எழுத ஆரம்பித்தவர் யார் என்றால் இந்த பாரதியார் தான். ஓகேவா? ஸோ அவரை பற்றி இன்று நாம் பார்ப்போம். வாங்க போலாம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பையா என்ற சுப்பிரமணியன். ஓகேவா? பிறப்பு டிசம்பர் 11, 1882. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்களே, அந்த இயர் தான் இவர் பிறந்திருக்கிறார். 1882. பிறந்த இடம் எட்டயாபுரம், தமிழ்நாடு. ஸோ எட்டயாபுரத்தில் தான் முதலாக மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார். இவருடைய இருப்பிடம் திருவல்லிக்கேணி, சென்னையில் தான் கடைசியாக இருந்தார். இறப்பும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11, 1921. ஸோ வாழ்ந்த காலங்கள் குறைவு, சாதனைகள் மிக மிக அதிகம். ஸோ இன்று அல்ல, இன்னும் பல ஆண்டுகள் இவர் உயிரோடு வாழ்வார் இந்த இந்திய தேசத்தோடு, அப்படிங்கிறதா உண்மை. சரியா? ரைட். தென் இவருடைய பெயர்கள், வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா முண்டாசு கவிஞன், சக்திதாசன், பாரதியார், மகாகவி, தேசிய கவி. ஸோ இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு கவிஞர் அல்ல, தேச அளவில் ஆங்கிலேயரை தன் கவிதை மூலம் எதிர்த்தவர் இவர். தென் பாரதியார் செய்த பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞராக இருந்தார், எழுத்தாளராக இருந்தார் செய்தித்தாள்களில். தென் விடுதலை போராட்ட வீரர். ஸோ விடுதலை போராட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய கவிதைகள், எழுத்துக்கள் எல்லாமே விடுதலை போராட்டம் பற்றி அமைந்தது. தென் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார், சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார். ஸோ பெண்களுக்காக மிகப்பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தவர். சமுதாயத்தில் நடந்த மூட பழக்க வழக்கங்களை முற்றிலும் வெறுத்தவர் அப்படின்னு சொல்ல போனா இந்த மகாகவி தான். ஓகேவா? தென் இவர் தனது 11ஆம் வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுதே கவி புனையும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். ஸோ 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே கவிதைகள் எழுதுவதில் சிறந்து விளங்கினார். இவருடைய கவித்திறனை பாராட்டி பாரதி என்ற பட்டம் எட்டயபுரம் அரசவையால் வழங்கப்பட்டது. இவருக்கு பட்டம் தான் கொடுத்திருக்காங்க, பாரதியார் என்பது. இவருடைய பெயர் சுப்பிரமணியன் என்ற சுப்பையா தான். சரியா? இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதியார் ஆற்றிய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு மகாகவி பாரதியார் தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க அரசியலில் ஆர்வம் காட்டினார். ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய தமிழர்களுள் இவரும் ஒருவர். ஓகேவா? தென் அதன் பிறகு மகாசபை கூட்டத்திலும் கலந்து கொண்டார். அப்போது சுவாமி விவேகானந்தரின் சீடர் தெரியும், நிவேதிதா. ஸோ அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. அவரிடம் ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் ஞாயான குருவாக ஏற்றுக்கொண்டார். தென் 1904ஆம் ஆண்டு மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேக பானு இதழில் வெளியானது. ஸோ அவர் பாடல் எழுதி அந்த விவேக பானு அப்படிங்கிற இதழில் வெளியிடுகிறார். 1904 முதல் 6 வரை மகாகவி பாரதியார் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். ஓகேவா? தென் 1904 முதல் 6 வரை சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழிலும் ஆசிரியராக பணியாற்றினார். ஸோ 2 வேளையும் ஒரே டைம்ல தான் செஞ்சிருந்தார். தென் 1907 ஏப்ரலில் இந்தியா என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் வெளியிட்டார். ஓகேவா? ஸோ இந்த இந்தியாவில தான் முதலாக கேலி சித்திரம் வெளியிட்ட முதல் தமிழ் இதழ் எதுன்னு கேட்டா இந்தியா தான். ஓகேவா? தென் 1907 ஏப்ரலில் இந்தியா என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் வெளியிட்டார். 1907ஆம் ஆண்டு காங்கிரஸ் 2ஆக பிரிந்த ஆண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? பிபின் சந்திரபாலை சென்னைக்கு அழைத்து கூட்டங்களை நடத்தி அது பற்றி இந்தியா இதழில் கட்டுரை எழுதினார். அதனாலதான் அரசியல் கேலி சித்திரம் எழுதிய நூல் எதுன்னு கேட்டா, இதழ் எதுன்னு கேட்டா அது இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் தான் முதலாக பண்றார். தென் எனவே ஆங்கிலேய அரசு பாரதியை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்தது. ஸோ இவர் அதிக அளவு ஆங்கிலேயரை எதிர்க்கிறார். ஸோ இவரை இனிமேல் விட்டோம்னா நமக்கு ஆபத்தாயிடும். ஸோ மேக்சிமம்
ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயருக்கு வந்து சப்போர்ட்டிவான ஃபேக்டர்ஸோடு எதிர்க்கிற மாதிரி இருக்கிறவங்கள விட்டுருவாங்க. ஆனால் முற்றிலும் உண்மையாக எதிர்ப்பவர்களை ஆங்கிலேயர் தீர்த்து கட்டி விடுவார்கள். அதற்கு நிறைய வந்து தலைவர்கள், பகத்சிங், பாரதியார், இது போன்று நிறைய பேர் இருக்கிறாங்க. சிறு வயசுலேயே வந்து இறந்து போனவங்க. ஓகேவா. 1908ஆம் ஆண்டு பாரதியார் புதுச்சேரிக்கு தப்பி சென்றார். ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சி ஜெயிலில் வச்சு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், எஸ்கேப் ஆகிட்டார். அல்லது தூக்கில் போட்டுருவாங்க. ஸ்லோ பாய்சன்லாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்தது தான். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, தூக்கில் போட்டுருவாங்க. 1918ஆம் ஆண்டு வரை அங்கேயே தங்கியிருந்து தமிழ் பணியை செய்தார். தென் புதுச்சேரியில் இருந்தபடியே இந்தியா வார இதழையும், விஜயா என்ற தமிழ் நாளிதழையும், பாலபாரதம் என்ற ஆங்கில மாத இதழையும், சூரியோதயம் என்ற புதுச்சேரியின் வார இதழையும் வெளியிட்டார். இதெல்லாம் இவருடைய இதழ்கள். ஓகேவா. கர்மயோகி, தர்மம் ஆகிய இதழ்களிலும் ஆசிரியராக பணியாற்றினார். 1909 முதல் 10 வரை நிறைய இதழ்களில் பணியாற்றி இருக்கிறார். 1909 இந்தியா மற்றும் விஜயா ஆகிய இதழ்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. அளவுக்கு அதிகமாக பிரிட்டிஷை எதிர்த்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, தடையே செஞ்சிட்டாங்க இந்த இதழ்களை. தென் வஉசியுடன் இணைந்து தடையை மீறி ஊர்வலம் நடத்தியதால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். 1918ஆம் ஆண்டு. ஓகேவா. தென் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அடுத்து 1920 விடுதலையான பாரதியார் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வந்தார். அங்கதான் இவருடைய இறுதி வாழ்க்கையை ஒரு யானை முடிவு செய்கிறது. தம் வாழ்நாளின் இறுதியிலும் ஆகஸ்ட் 1920 முதல் செப்டம்பர் 20 சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றி மறைந்தார். அங்குள்ள பார்த்தசாரதி கோவிலில் யானையால் தாக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருந்த பாரதியார் செப்டம்பர் 11ஆம் நாள் 1921ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். ஓகேவா. ஸோ காந்தி பாரதியார் எந்த இடத்துல சந்திச்சாங்க முதல் முறையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1919 மீண்டும் சென்னைக்கு வந்து அப்போது ராஜாஜியின் வீட்டிற்கு ஒரு முறை சென்ற போது அங்கு மகாத்மா காந்தியை சந்தித்தார். இந்தியாவின் மும்மூர்த்திகளான ராஜாஜி, காந்தி, மகாகவி மூவரும் சந்தித்தது முதலும் கடைசியும் அதுவே. ஓகேவா. எங்க அப்படின்னா ராஜாஜியின் வீட்டில். தென் இலக்கிய பணி அப்படின்னு சொல்ல போனா தம் தாய்மொழி தமிழின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். பன்மொழி புலமை பெற்ற பாவலரான யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படியெல்லாம் என்ன பண்ணார், கவி புனைந்தார். அந்த அளவுக்கு வந்து தமிழ் மீது பற்று கொண்டவர். ஆனால் இவருக்கு தமிழ் மட்டுமில்ல, சமஸ்கிருதம், ஆங்கிலமும் நன்றாகவே தெரியும். சரியா. தென் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, பிரான்சியம், ஆங்கிலத்தில் தனி புலமை பெற்றார். இந்த மொழிகளும் தெரிந்தவர் தான். தென் அம்மொழிகளின் தனி சிறப்பு மிக்க படைப்புகளை தமிழ் மொழியாக்கம் செய்தவர். எல்லாத்தையும் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார். பழந்தமிழ் காவியங்களின் மீது தனி ஈடுபாடு கொண்டவர். அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனைகளும் ஒருங்கே கொண்டவர் தான் இந்த பாரதி. உலக தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. கண்டிப்பாக பாரதியாரை பற்றி படிக்காதவர்கள் யாருமே இல்லை. அவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் அவர் எழுதிய நூல்கள். பாஞ்சாலி சபதம், பாரதி 66, தேசிய கீதங்கள், விநாயகர், குயில் பாட்டு, தோத்திர பாடல்கள், ஞான பாடல்கள், நவதந்திர கதைகள், சந்திரிகையின் கதை, விடுதலை பாடல்கள், சின்னஞ்சிறு கிளியே, கண்ணன் பாட்டு, நான்மணி மாலை, பாரதியார் பகவத்கீதை, புதிய ஆத்திச்சூடி, ஞானரதம். பாரதியை மக்கள் கவி, மானுடம் பாட வந்த மகாகவி, புதுநெறி காட்டிய புலவன், பல்துறை அறிஞர், புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில், தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர், எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வளம் சேர்த்தவர் என்றெல்லாம் புகழ்கின்றனர். ஸோ இதெல்லாம் அவருக்கு கிடைத்த புகழ். ஓகேவா. ஸோ இதான் பாரதியார் பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்ட விஷயங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்றொரு தலைவரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.